Miracle Life Media. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 4வது வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள நாம் தியானிக்க போகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் நாம் கேட்க போகிற வார்த்தைகள் சில வாரங்களுக்கு முன்பு நாம் சபையில் ஆர்ப்பரித்தோமே, என்ன நடந்தது என்பதை நாம் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாட்கள் கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அதற்கு வஸ்திரங்களை போட்டார்கள் என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் வஸ்திரங்களை மட்டும் கீழே விரிக்கவில்லை, அவர்கள் மரக்கிளைகளை கூட வெட்டி அவள் கீழே போட்டதின் காரணம் அந்த கழுதையின் மேல் இருந்த இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ண. அருமையான தெய்வச்சனமே, அப்பொழுது முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் நிறைய ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் இவர் துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்கள். அருமையான தெய்வ ஜனமே, இதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆர்ப்பரிப்பு எப்பொழுது நடந்தது? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 520 வருஷத்துக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தை சகரியா 9:9 சொல்லப்பட்டது. அதாவது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் வரப்போகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நிறைவேறின நாட்கள் இந்த நாட்களை நாம் பார்க்க போகிறோம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த கழுதையின் மேல் இயேசு இருந்தபடினால்தான் இந்த கழுதைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைத்தது. அதற்கு பின்பு அந்த கழுதை சாதாரண கழுதையாக இருந்தது. இதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் கழுதையாகிய நம்மை தரைமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நம்மேல் தேவனாகிய கர்த்தர் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும் பொழுது, அவரை துதித்து ஜெபித்து அவருடைய வேதங்களை வாசிக்கும் பொழுது, சமுதாயம் மட்டுமல்ல, உறவினர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை தனிமதிப்பாய் நிறுத்த செய்வார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி. ஆகையினால நாம் தகுதியுள்ளவராக மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் நெருங்கும் பொழுது மாத்திரமே. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கதை ஒன்று நான் கேட்டேன். ஒரு நாள் என்ன நடந்துச்சுங்கன்னா, இயேசுவை சுமந்துச்சே அந்த கழுதை பார்த்துச்சான். அந்த கழுதை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிச்சான். எதை பார்த்து சொல்லிச்சான்? சிலுவையை பார்த்து சொல்லிச்சான். இயேசுவை சுமந்த என்னை விட இயேசுவை கொன்ற உன்னை நீதான் புனிதமா ஆயிட்ட இப்போ அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். பார்த்தீங்களா? அப்போ அந்த கழுதை உடனே சொல்லிச்சான், இயேசுவை சுமந்துட்டு போன உனக்கும் வஸ்திர விரிப்பு கொடுத்தாங்க, இயேசுவை சுமந்ததுனால உனக்கு முதன்மையான இடத்தையும் கொடுத்தாங்க, அவருக்கு கிடைச்ச மதிப்பும் மரியாதையும் உனக்கு கிடைச்சது. ஆனா என்னை சுமந்த இயேசுவை, அதாவது நான் சுமந்த இயேசு பலமுறை கீழே விழுந்தார், நானும் பலமுறை விழுந்தேன். அது மட்டுமல்ல, அவரை நிறைய அடிகளால் அடித்த போது அந்த அடிகளும் என் மேல் விழுந்தது. அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணைகள் கடவப்பட்டு 5 கண்ட மக்களுக்காக அவர் 5 காயங்கள் ஏற்றினாரே, அந்த 5 காயமும் என் மேல் விழுந்தது. அது மட்டுமல்ல, ஒதுக்கப்பட்டவனாய் இருந்த நான் ஒரு ஓரத்தில், ஆனால் இப்பொழுது செதுக்கப்பட்டவனாய் நான் சிகரத்தில் நிற்கிறேன். எல்லாராலும் நான் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் விரும்பப்பட்ட நிலையில் இருக்கிறேன். பாருங்க, அது மட்டுமில்ல, புறக்கணிக்கப்பட்டு இருந்த நான் இன்னைக்கு எல்லாராலும் ஒரு புனிதமாக கருதப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிச்சிங்களாம். அது மட்டுமல்ல, சபிக்கப்பட்ட இருந்த நான் இன்று சரித்திரமாக மாறி இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தெய்வ ஜனமே, நாமும் கூட ஒதுக்கப்பட்டவங்களாய், நாம் தள்ளப்பட்டவங்களாய், புறக்கணிக்கப்பட்டவங்களாய் இருக்கிறோம். நம்ம சபிக்கப்பட்ட ஜனமாய் காணப்படுகிறோம். ஆனால் நாம் சரித்திரம் படைக்க வேண்டுமானால் இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை நேசிக்க வேண்டும். இயேசுக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது நாம் சரித்திரத்தை படைப்போம். அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது பஞ்சு மெத்தை அல்ல, அது ரோஜா மெத்தை அல்ல, அது ஒரு முள்ளுள்ள ஒரு படுக்கைங்க. நாம் கழுதையை போல கொஞ்ச நாட்கள் பதவி பட்டம் பணத்துக்காக இயேசுவை நேசிக்கலாமா? அல்ல சிலுவை எப்படி கர்த்தரை சுமந்தது, இயேசுவை எப்படி சுமந்து பல விதமான வேதனைகளை
அனுபவிச்சதோ அது போல வாழ நம்ம விருப்பப்படுறோமா என்று சொல்லி நம்மளே நம்ம தானித்து நம்மளே நம்ம அர்ப்பணித்து நமக்கே நம்ம ஒரு முடிவை கொடுத்துக்கலாங்க. மற்றவங்க நீதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்முடைய நீதி நம்ம கையிலே இருக்குங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிச்சு. அவர் சாந்த குணமுள்ளவராய், தாழ்மையோடு கூட, நீதியோடு கூட, ரட்சிக்கிறவராய், கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிச்சோம். அருமையான தெய்வச்சனமே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் உபத்திரப்பட்டால் ஒழிய தேவனோட ஆளுகை செய்ய முடியுங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா தெரியும், எனக்கும் உங்களுக்கும் அது தேவ பலனா இருக்குங்க. வாழ்க்கையில் பாடுகளை அனுபவிக்கணும், கஷ்டம் நஷ்டம் வேதனை கடன் கண்ணீர் அவமானம் துக்கம் எல்லாத்தையுமே நம்ம சகிச்சு தான் ஆகணுங்க. அது மட்டும் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறீங்க. சில பழமொழி சொல்லுவாங்களே, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லி. அப்படி இல்லைங்க. இத்தனை வனாந்தர வாழ்க்கையை அடியேன்னு கூட நான் அனுபவிச்சிருக்கிறேங்க. நான் தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு சந்தோஷம், சிலுவை குறித்த மேன்மை அல்லாமல் வேறு எந்த மேன்மை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. வேதம் அழகாய் சொல்லுகிறது, நீ உபத்திரப்பட்டால் மட்டுமே என்னோடு கூட நீ ஆளுகை செய்ய முடியும் என்று சொல்லி. நமக்கு ரட்சிப்பை மட்டும் தேவன் கொடுக்கலங்க, உபத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த உபத்திரத்தை நம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது பரலோகத்தை நாம் தரிசிக்கலாம். அருமையான தெய்வச்சனமே, வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவையை அன்னுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி லூக்கா 9:23 அவர் சொல்லியிருக்கார். ஆகையினால் சிலுவை வேண்டுமா, அல்ல நாம் கழுதியாக இருக்க விருப்பப்படுவோமா, வெறும் பேரு புகழ் பண அந்தஸ்துக்கு ஆண்டவரை தேடுவோமா, இல்லை எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்பட்டும் மனமுட முடிவடைந்து போக மாட்டோம், நாங்கள் நொறுக்கப்பட்டாலும் ஆண்டவருக்காக நறுமணம் வீசுவோம் என்று சொல்லப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வோமா என்று சொல்லி இந்த நாளை நாம் தியானித்துக் கொள்ளலாம். அருமையான தெய்வஜனமே, சிலுவையை சுமக்கிற நமக்கு கண்டிப்பாக மேன்மை உண்டு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போமாக. கண்களை மூடி எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஒரு சில நிமிடங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட உள்ளங்களில் எத்தனையோ உபத்திரம் வேதனை கண்ணீர் கசப்பு கஷ்டங்கள் வனாந்திரம் பிரியமானவர்களை இழந்த தவிப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காயத்தை ஆண்டவரே எங்களால் ஆற்ற முடியாது. உம்முடைய சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமான ரத்தத்தினால் இவருடைய காயங்களை ஆற்றி எந்த விதத்தில் அவர்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த சிலுவையை நீங்கள் சுமந்து கொள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க வேதத்தில் அழகாய் சொன்னீங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களை நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, உங்களுக்கு நான் இளைப்பாறுதலை கொடுப்பேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களப்பா. உம்முடைய நுகம் எங்களுக்கு மெதுவாக இருக்கும், எங்களுடைய சுமையெல்லாம் நீர் லேசாக மாற்றுவீர். ஆண்டவரே, எத்தனை மக்கள் இந்த சிலுவை சுமக்க முடியாமல் தவிக்கிறார்களோ அவருடைய சிலுவை நீர் சுமக்க பலத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. சொல்லி முடியாத உபத்திரம் கூட அவங்க வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்தில் இருக்கு சுவாமி, அவை எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு முடிவை தாங்க. சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு கருவியாகியவர்களை பயன்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட, இந்த ஜெபங்களை கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை பார்த்து பயனடைந்திருந்தீர்கள் என்றால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்களே ஆண்டவருக்காக பல தரப்பட்ட பெரிய ஊழியத்தை செய்ததற்கு அடையாளமாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குமேயானால் கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்கள். நாங்கள் யாவரும் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி உங்களுக்கு இன்னும் புதிய புதிய தகவல்கள் மூலமாக கர்த்தர் உங்களை தொடும்படியான வார்த்தை தேவன் கொடுப்பார். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான தெய்வ ஜனமே, இவ்வளோ நேரம் வார்த்தையை கேட்டீங்க, ஜெபத்தில் கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு கூட மனசில் இருக்கலாம் பல பிரச்சனைகளை யார்ட்டையாவது சொல்லி அழணும், எங்களால் சிலுவையை சுமக்க முடியலேன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருந்தால் கூட நீங்கள் தயவு செய்து கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிப்போம். நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு புதிய புதிய தகவல்கள் தேவனுடைய வார்த்தையாக கிடைக்கும். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் சமுதாயத்தில் உள்ள நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு மக்களையும் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Miracle Life Media.